வணக்கம் மக்களே. பேங்க் அக்கவுண்ட் இருக்கா? அப்போ உடனே இதை செஞ்சிடுங்க. இல்லைனா அரசினுடைய திட்டங்கள்ல மிகப்பெரிய சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அரசு வழங்கும் பல்வேறு திட்டங்கள் மற்றும் சலுகைகளை பெற உங்களுடைய ஆதார் கார்டு கட்டாயம் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். உதவித்தொகை, ஓய்வூதிய திட்டங்கள் மற்றும் அரசாங்க மானியங்கள் போன்ற பலன்களை பெறுவதற்கு இந்த ஒரு ஆதார் கார்டு முக்கியம். இந்த இணைப்பும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. சிலர் ஆன்லைன்ல தங்களுடைய ஆதார் கார்டு எண்ணை வங்கி கணக்குடன் இணைத்து இருப்பார்கள். ஆனால் சிலருக்கு தங்களுடைய ஆதார் எண் வங்கி கணக்குடன் இணைத்து இருக்கிறார்களா அப்படின்றது ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்கும். அதை பற்றி தெரியாமலும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு தான் இந்த ஒரு பதிவு. எளிமையான முறையில் எப்படி ஆதார் எண் வங்கி கணக்குடன் இணைப்பதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஆதார் எண் வங்கி கணக்குடன் இணைத்திருப்பதை எப்படி தெரிந்து கொள்வது? இதை நீங்கள் 3 வழிகளை கொண்டு கண்டுபிடிக்க முடியும். முதல்ல அதிகாரப்பூர்வ இணையதளம் பக்கத்தை நீங்க அணுக வேண்டும். ஸ்டெப் 1ஆக முதல்ல நீங்க UIDAI government.in அப்படின்ற அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்திற்கு செல்ல வேண்டும். இரண்டாவதாக மை ஆதார் அப்படின்ற ஒரு பக்கத்திற்கு போயிட்டு பின்னர் பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். தற்போது உங்களுடைய ஆதார் எண் மற்றும் OTP-யை என்டர் செய்து லாகின் அப்படின்றதை நீங்க கொடுக்கணும். அதன் பிறகு பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் என்ற ஒரு மெனுவை கிளிக் செய்ய வேண்டும். அடுத்ததாக வரும் ஸ்கிரீன்ல உங்களுடைய ஆதார் அட்டையினுடைய மூலமாக இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வங்கி கணக்குகளையும் உடனடியாக பார்க்கலாம் மக்களே. இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம சில பேருக்கு நிறைய பேருக்கு ஆதார் கார்டுடன் வங்கி கணக்கா இன்னுமே இணைக்காம இருப்பாங்க. அதனாலதான் நிறைய திட்டங்கள்ல நீங்க விண்ணப்பிக்கும் பொழுதும் கூட ரிஜெக்ட் ஆவறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க பக்கம் இருக்கக்கூடிய தவறுகளையும் சரி பண்ணிட்டு இந்த மகளிர் உரிமை தொகை இந்த மாதிரி திட்டங்கள்ல கூட விண்ணப்பம் செய்யுங்க. ஓகே ஆகுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.